இந்த வீடியோவில் திருக்குறளும் கிடையாது, அஸ்ட்ராலஜி பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்ல போகிறது கிடையாது. இது வந்து ஒரு ஜாலியான வீடியோ தான். 5 நாளைக்கு முன்னாடி நான் பதிவேற்றம் செய்த இந்த வருடம் எந்த ராசிக்கு காதல் கைகூடும் அப்படிங்கிற அந்த வீடியோ வந்து நம்மளுடைய சேனல் ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வியூஸ் போச்சு. ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். நான் கூட நம்ம சேனலில் ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறவங்க, அதாவது 30லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பீங்க அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் இந்த 18, 19, 20 வயசில் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. கமெண்ட்டில் வந்து எனக்கு இந்த வருஷம் லவ் செட் ஆகுமா, பிரேக்கப் ஆகிடுச்சு, நியூ ரிலேஷன்ஷிப் கிடைக்குமா அப்படின்னு நிறைய கொஷின் கேட்டிருந்தீங்க. நானும் அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். கமெண்ட்டில் அதுக்கான பதில்கள் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். இன்னும் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் ஒரு சில பேருக்கு நான் பதில் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுவும் கூடிய விரைவிலே வழங்கப்படும். நான் வந்து இந்த காதலுக்கு எதிரெலாம் கிடையாதுங்க. நான் வந்து காதலை மதிக்கக்கூடிய ஒரு ஆள் தான். காதலுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆள் தான். நம்ம சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராவது நீங்கள் உங்கள் காதலை இன்னொருத்தர்கிட்ட தெரிவிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒருவேளை நாளைக்கு லவ் சொல்லி அந்த லவ் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா அந்த லவ்வுக்கு, அந்த காதலுக்கு நீங்கள் உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் இருங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக கூட அது இருக்கட்டும். மீனம், சிம்மம் இந்த 2 ராசியில் பிறந்தவங்க மட்டும் இந்த காதலை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை இப்போ லவ் சொல்லி அந்த லவ் சக்ஸஸ் ஆனால் கூட இது சரியில்லை, அது சரியில்லை, உன் கேரக்டர் சரியில்லை, எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, எனக்கு எங்கள் அம்மா அப்பா தான் முக்கியம், எனக்கு வேலை இல்லை, அதனால் உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு உங்களை எப்படி கைட்டு வரதுன்னு பார்த்து உங்களுக்கு டிப்ரெஷன் கொடுக்குற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் வரப்போகுது. அப்படிங்கிறதுனால மீனம், சிம்மம் இந்த 2 ராசி மட்டும் காதலில் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் நிறைய கவிதை எழுதியிருக்கேன், கட்டுரை எழுதியிருக்கேன், லைன்ஸ் எழுதியிருக்கேன். காதல் அப்படிங்கிற விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன், என்னுடைய கண்ணோட்டத்தில் காதல் எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, காதல் அப்படிங்கிறது ஒரு அழகான உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே கண்டிப்பாக காதல் வரும். அப்படி காதலே வராத ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவன் மனுஷனே கிடையாது, அவன் இயந்திரம். இயந்திரத்துக்கு தான் காதல் வராது. மனுஷனாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு காதல் வரும். நானும் இந்த 19, 20, 21 வயசெல்லாம் கடந்து தான் வந்திருக்கேன். அந்த வயசில் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே அழகாக இருக்கும். காதல் மட்டும்தான் முக்கியமாக தெரியும். அப்பா, அம்மா, சொந்த பந்தம், நட்பு எதுவும் முக்கியமாக தெரியாது. காதல் 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 மட்டுமே முக்கியமாக தெரியும். நம்ம கமெண்ட்டில் வந்து கேட்குறீங்களே, காதல் கை கொடுமா, எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, இந்த வருஷம் செட் ஆகுமா, எனக்கு புதிய உறவு கிடைக்குமா, புதுசாக ரிலேஷன்ஷிப்பை நான் பில்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் கேட்குறீங்க. உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. என்னுடைய சேனலை யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க, என்னோட வீடியோஸை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். காதல் அப்படிங்கிற விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன், என்னுடைய கண்ணோட்டத்தில் காதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாதுங்க. நீ எனக்கு எதுவுமே பண்ண வேண்டாம், ஆனால் நான் உனக்கு எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் காதலாக நான் பார்க்குறேன். காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படிப்பட்டது, நான் எந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் அந்த காதலை அணுகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு பட்டு போன மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மரத்துக்கு இலைகள் இருக்காது, கிளைகள் இருக்காது. அந்த மரத்தோட பட்டைகள் எல்லாமே ரொம்ப செல்லரிச்சு போன நிலையில் நிற்க கூட தெம்பு இல்லாமல் அந்த மரம் தள்ளாடிக்கிட்டு இருக்கும். அந்த பட்டு போன ஒரு மரத்தை தேடி பசுமையான நறுமணமிக்க வளமான ஒரு கொடி படர்ந்து வந்து அந்த மரத்தை அப்படியே சுற்றி, அந்த பட்டுப்போன மரத்தை அப்படியே சுற்றி அந்த பட்டுப்போன மரத்துக்கு வளம் சேர்க்கும், அந்த மரத்தை செழிப்பாக்கும், அந்த மரத்தை நறுமணப்படுத்தும். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அந்த கொடி எப்படி அந்த பட்டுப்போன மரத்தை சுற்றி அந்த மரத்திற்கு பசுமை போர்த்துதோ, அந்த எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு, எனக்கு எதுவுமே வேண்டாம், ஆனால் நான் உன்னை தேடி வந்து நான் உனக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் காதலாக பார்க்குறேன். என்னுடைய கண்ணோட்டத்தில் இருந்தும் அதுதான் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் நம்புகிறேன். நீங்கள் ஒருத்தவங்களை உண்மையாக லவ் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்கள் அவங்கள விட்டு பிரியக்கூடாது. அவங்களோட ஒன்றா இருக்கிறது தான் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அழகே. அதனால் நாளைக்கு நீங்கள் யாருக்கிட்டையாவது உங்கள் லவ் சொல்ல போகும்போது சில பேருக்கு அது சக்ஸஸ் ஆகும், சில பேருக்கு அது தோல்வி ஆகும். இல்லை நீங்கள் ஒருத்தவங்கிட்ட லவ் சொல்ல போகிறீங்க, அவங்களுக்கு உங்களை பிடிக்கல, ரொம்ப திட்டாங்க, உங்கள் மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு அப்படின்னா நீங்கள் அதை நினச்சி துளியும் ஃபீல் பண்ணவே வேண்டாம். ஒரு காதல் உங்களை விட்டு போகுது, உங்களை விட்டு பிரிஞ்சு போகுது அப்படின்னாலே அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அது உங்களுக்கு அப்போ தெரியாது. ஏன்னா அந்த வயசில் உங்களுக்கு காதல் 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 மட்டும்தான் முக்கியமாக தெரியும். உங்கள் கண்ணு 100% காதலை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்குமே தவிர மற்ற விஷயங்களில் உங்கள் கவனம் இருக்காது. உங்களுக்கு வயசு ஆக ஆக அந்த காதலோட தாக்கம் குறைஞ்சிக்கிட்டே வரும்போது சில யதார்த்தங்கள்லாம் புரியும்போது நல்லவேளை அந்த காதல் போயிடுச்சு, அந்த காதல் எனக்கு கிடைச்சிருந்தா கூட நான் இப்போ ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டம் தான் பட்டுட்டு இருப்பேன், எனக்கு அப்படி நடந்தது நல்ல விஷயம் தான்ட்டு உங்களுக்கு அப்போ தெரியாது. ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. அதை நான் அனுபவ ரீதியாகவும் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன்றதுனால, ஒருத்தவங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய காதலை, உங்களோட விருப்பத்தை தெரிவிக்கிறீங்க, அவங்க வந்து ஏற்றுக்கல, அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களை பிடிக்காதவங்கள, உங்களை விரும்பாதவங்கள, உங்களை ஒரு ஆளாகவே ட்ரீட் பண்ணாத மனிதர்கள்கிட்ட போய் உங்கள் காதல் நீங்கள் கொடுக்கறது வேஸ்ட். நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பட்டு போன இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய அந்த மரத்தை தேடி தான் அந்த கொடி வருது. அந்த கொடி வந்து அந்த மரத்தின் மீது சூழும்பொழுது அந்த மரம் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காது, அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அதுக்குமே பசுமை திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுன்றதுனால உங்களை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய, உங்களை விரும்பக்கூடிய நபர்கள்கிட்ட மட்டுமே நீங்கள் உங்கள் காதலை செலுத்துங்க. உன்னையும் பிடிக்கல, உன்னுடைய காதலையும் பிடிக்கல, உன்னுடைய கேரக்டரும் பிடிக்கல அப்படின்னு சொல்கிற ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் தேடி போய் உங்கள் காதலை கொடுத்து உங்கள் நேரத்தையும் உங்களுடைய மனசையும் உங்களுடைய வாழ்க்கையையும் தொலைச்சி நீங்கள் வீணாக்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.
இந்த வீடியோவோட முடிவா நீங்கள் தெரிவிக்கக்கூடிய காதல் அனைத்துமே வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்காகவும் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே நான் வாழ்த்துறேன். நம்மளுடைய ஜோதிட நலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கு அந்த நபர்கள், அதாவது அந்த யங் ஏஜில் 18, 19, 20 இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது நீங்கள் நாளைக்கு போய் ஒரு லவ்வை சொல்ல போகிறீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய காதல் எல்லாமே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நம்பிக்கையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். அப்படி ஒருவேளை அந்த காதல் ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னாலும் நீங்கள் அதை நினச்சி பெருசாக கவலைப்பட வேண்டாம். அதை விட ஒரு சிறப்பான ஒரு புதிய நல்ல காதல் உங்களை தேடி கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.